மலைகளின் இளவரசியில் விண்ணை பிளந்த அரோகரா முழக்கம். குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தி மெய்சிலிருக்க வைத்த காவடி திருவிழா. தங்க கவசத்தில் ஜொலித்த முருகப்பெருமான். வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் கட்டுப்பாட்டில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் முருகப்பெருமான் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா இன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நாயுடுபுரம் பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் தீர்த்த குடங்கள் ஏந்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த பிரம்மாண்ட ஊர்வலமானது டிப்போ, ஏரிச்சாலை, பேருந்து நிலையம், அண்ணா சாலை மற்றும் மூஞ்சிக்கள் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக அரோகரா கோஷங்கள் விண்ணை பிழக்க கோவிலை சென்றடைந்தது. குறிப்பாக இந்த ஊர்வலத்தில் மேளதாளங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம் மற்றும் தேவராட்டம் ஆடியபடி கலைஞர்கள் வந்த காட்சி சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. முருகப்பெருமான் வேடமணிந்த கலைஞர்களின் அணிவகுப்பு விழாவிற்கு கூடுதல் மெருகூட்டியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட சிறுதேரில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து குறிஞ்சி ஆண்டவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தங்க கவச அலங்காரத்தில் ஜொலித்த முருகப்பெருமானை கொடைக்கானல் நகர்ப்பகுதி மக்கள் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கொடைக்கானல் மலை பிரதேசம் முழுவதுமே இன்று விழா கோலம் பூண்டு ஆன்மீக மனம் கமழ்ந்தது.